நம்ம கோவாவில் இருக்கோம். நார்த் கோவா கேலங்கேட்டில் இருக்கோம். டே 3 ட்ரிப்பில் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பீச்சுக்கு போகலான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு சாரோட அவுட்ஃபிட், என்னோட அவுட்ஃபிட். இங்கே இருக்கிற டிராஃபிக்கில் வந்து பார்த்திங்கன்னா காரெல்லாம் தூக்கி சுற்ற முடியாது. அதனால நாங்கள் இருக்கிற ஹோட்டல்லையே வந்து வாடகை வண்டி வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு 500 ஸ்கூட்டி. ஆமாம், 9 to 9. நீங்கள் எப்போ எடுத்தாலும் அடுத்த நாள் காலைல 9க்கு கொடுத்துடணும். முன்னாடி நாள் நைட் எடுத்தாலும் காலைல 9க்கு கொடுத்துடணும். ஸோ அங்கே தான் போகிறோம். போய் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு தான் நாங்கள் பீச்சுக்கு போக போகிறோம். இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்கூட்டி எடுத்து தான் சுற்ற போகிறோம். அப்படியே உங்களுக்கு கேரளா வைப்பு கிடைக்கும் கோவால. நாங்கள் இப்போ பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து ஸ்கூட்டியில் மட்டும்தான் போக முடியும். ரோடெல்லாம் அவ்வளோ சின்னது, ஆட்டோ கூட வராது. எல்லா இடத்துலையும் வந்து ஸ்கூட்டி மட்டும்தான் ரெண்டலுக்கு எடுத்து தான் போய் ஆகணும், வேற வந்து இல்லை. இதுதான் கேலங்கேட் போகிற இடம். இதுதான் இங்கே பார்க் பண்ண வந்து போன பீச். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட் டெக்னிக்கல் ப்ராப்ளம் நடந்துச்சு. நாங்கள் வந்து வீடியோ எடுத்தப்போ அந்த மைக் வந்து பேட்ரி போயிடுச்சு போல். ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மைக் ஆன் பண்ணி தான் பேசியிருப்பேன், ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வாய்ஸ் எல்லாமே கட் ஆகிடுச்சு. வீடியோ மட்டும்தான் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எடுத்து நான் வந்து எடிட் பண்ணுறதுக்கு கொண்டு வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது நான் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும்னு நினச்சி பேசியிருந்தேன். எல்லாமே போயிடுச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருப்பேன். அதுக்கு என்ன எல்லோரும் மன்னிச்சிருங்கோ. இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா கேலங்கேட் பீச். எங்கள் ஹோட்டல்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ரெண்டல் பைக் எடுத்துகிட்டு நேராக இங்கே வந்துட்டோம். ஃபுல்லாகவே கூட்டமாக இருக்குங்க. நாங்கள் வந்திருக்கிறது சீசன் டைம். ஸோ செம்ம கும்பல். பார்த்தீங்கன்னா பீச் கிட்ட போனப்பவே வந்து ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி போட் ரைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே ஹிந்திக்காரங்க தான் அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாமே வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்து ரொம்ப கும்பலாக இருந்துச்சு. சரி ஒரு ரைடுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மற்ற ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்க்கு போகலான்னு நினச்சோம், வாட்டர் ஸ்போர்ட்ஸுக்கு. ஆனால் ஒரு நல்ல பாடம் அங்கே எங்களுக்கு கிடச்சிது. பாருங்கள், நாங்கள் வந்து போட்டில் உட்காந்து கிட்டத்தட்ட அப்போ தான் ஒரு போட்டு ஃபுல்லாகி போச்சு. இந்த போட்டு இனிமேல் தான் ஃபுல்லாகும். நாங்கள் தான் ஆளாயிரமா. ஸோ போட் ஃபுல்லாக ஏறுற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது. நல்ல வெயில் வேறு. அரை மணி நேரம் கிட்டத்தட்ட அந்த போட்டுக்குள்ளே நாங்கள் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறமுமே எல்லாருமே நிறைய பேர் வந்து ஏறினதுக்கப்புறமும் கொஞ்சம் டிலே பண்ணி தான் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஜென்ஸு, கொஞ்சம் ஓல்டு ஜென்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப்பாக வந்துருந்தாங்க. அவங்க தண்ணி அடிச்சுட்டு பாட்டை போட்டுக்கிட்டு ரொம்ப இதாக கத்திக்கிட்டே இருந்தாங்களா. அது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு போனப்போ. அது முன்னாடியே அவங்க வந்திருந்தாங்கன்னா நாங்கள் ஏறி இருக்க மாட்டோம். பட் எங்களுக்கு அப்புறம் தான் அவங்க வந்தாங்களா. ஸோ ஒன்றுமே பண்ண முடியல. காசு கொடுத்ததுக்கப்புறம் தான் ஏறினது. அதனால் வேறு வழி இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா நாங்கள் ஏறி ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சுங்க போயிட்டு வர்றதுக்கு. அவங்க கடல்லையே கொஞ்சம் தூரம். நாங்கள் ஆக்சுவலி டால்ஃபின் சைட் சீயிங்காக தான் போனோம். அதில் வந்து ஃபோர்ட்டு எல்லா இடமுமே காமிப்பாங்க. அந்த போட்லேயே அங்கே இருக்குதுன்னு சொல்லி காமிப்பாங்க. அந்த பக்கம் போயிட்டு நாங்கள் போனோம். போயிட்டு எல்லா இடமும் வந்து காமிச்சாங்க. கடைசியாக வந்து டால்ஃபின் சைட் சீயிங் மட்டும்தான் உருப்படி எங்களுக்கு பிடிச்சிருந்தது. நாங்கள் அழகாக பார்க்கவும் முடிஞ்சது. நிறைய டால்ஃபின்ஸ் வந்து குச்சி போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்தது மட்டும்தான் இந்த போட் ட்ரிப்பில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு உருப்படியான விஷயம். நீங்களும் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் வர்த்தான்னு கேட்டால் 2 மணி நேரத்துக்கு வர்த்தெல்லாம் கிடையாதுங்க. டால்ஃபின் சைட் சீயிங் மட்டும் யாராவது கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொன்னாங்கன்னா வேணால் உடனே கிளம்புற வண்டியாக இருந்தால் ஏறிக்கோங்க.
டால்ஃபின் சைட் சீயிங் பார்த்து முடிச்சுட்டு நேராக கொண்டு போய் நாங்கள் ஏறின இடத்துலையே விட்டாங்கங்க. ஆனால் வந்து என்ன ப்ராப்ளம்னா, அது வரைக்கும் தண்ணியில் நனையாமல் இருந்தோம் யாருமே. கரெக்டாக நிப்பாட்டுறப்போ ஒரு பெரிய அலை வந்து எல்லாரையும் அப்படியே ஃபுல்லாக உள்ள உட்காந்து எல்லாரையும் முழுசாக தலையிலேருந்து கால் வரைக்கும் முடிச்சிருச்சு. கரெக்டாக நிப்பாட்டுறாங்க, பயங்கரமாக ஒரு பெரிய அலை வந்து மொத்தமாக எல்லாரையும் நினச்சி விட்டுருச்சு. அதனால் வேறு எங்கேயுமே எங்களால் போக முடியல. நேராக ஹோட்டல் ரூமுக்கு தான் கிளம்பணும். வேறு வழியே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். ஸ்பீக்கர், நான் வச்சிருந்த ஃபோன் எல்லாமே கையில், எல்லாரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நனைஞ்சிருச்சு. ஸோ எல்லாரும் அதுக்கு எல்லாருக்குமே அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. வேறு வழி இல்லாமல் நாங்கள் ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் வேறு எதுக்கு போகாமல் நாங்கள் நேராக ஹோட்டலுக்கு போய் ட்ரெஸ் மாற்றுறதுக்காக போயிட்டோம். இங்கே இருந்ததுனாலே டயர்டில் நாங்கள் திரும்ப வேறு எங்கேயும் வெளியில் கிளம்பவும் இல்லை. அன்றைக்கி நைட்டு தான் போய்க்கலான்னு விட்டுட்டோம்.